அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த புத்தம்புது வீடு நம்ம கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க. சரவணம்பட்டியிலிருந்து ஒரு 5 நிமிஷத்துல இந்த வீட்டுக்கு போயிடலாங்க. இது ஒரு அருமையான வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்களேன், ஒரு 100 வீட்டுக்கு மேலே வீடு, எல்லா வீட்லேயும் ஆள்கள் கூடி வந்துட்டாங்க. புதுசாக பால் காய்ச்சிட்டாங்க. இப்போ இந்த வைகாசி மாதம் வந்த உடனே எல்லாருமே வளர்பறிகளில் கடை பால் காய்ச்சிட்டாங்க. இப்போ இதுவும் விற்பனைக்காக இருக்குது. நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, உடனே இது புக் ஆயிருங்க. அதனால் 2 பெட்ரூம் உள்ள வீடு நம்ம சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு கூப்பிடுங்க. பாருங்களேன், இந்த வீட்டை நான் போஸ்ட் பண்ணதுக்காக ஷூட் பண்ணும்போது, வீடியோவாக ஷூட் பண்ணும்போது இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுகளையுமே நான் கவர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா அப்போத்தே இந்த வாங்கக்கூடியவங்களுக்கு சரி வீடு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இப்போ டக்குன்னு வீட்டுக்கிட்ட வந்தவுடனே நம்ம வீட்டை மட்டும் ஷூட் பண்ணி நேராக உள்ள போட்டிக்க போய் காலுக்கு போயிட்டோம்னா அவங்களுக்கு பக்கத்தில் வீடு இருக்குதா இல்லையாங்கிறது தெரியாமல், ஆனால் பக்கத்துல எல்லாம் வீடு இருக்கா என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அதுக்காகவே மற்ற வீட்டுகளையும் இதை கவர் பண்ணி உங்களுக்கு தெளிவாக இதை போஸ்ட் பண்ணிடுங்க. நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், நிறையா வீடுகளுக்கு ஆளுகள் குடி வந்துட்டாங்க. இது வந்து தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து இந்த வீடை தலைவாசல் வச்சு கட்டியிருக்காங்க. அருமையாக கட்டியிருக்காங்க. இதனுடைய லேன் சைஸ் வந்து 50க்கு 30. பில்டிங் ஃபில்டர் ஏரியா வந்து 1385 ஸ்கொயர் ஃபீட்டு. சென்ட் கணக்கில் வந்து 3.44 சென்ட். இதனுடைய பட்ஜெட் வந்து 87 லட்சம் சொல்கிறாங்க வீட்டுக்காரங்க. குறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், நம்ம போர்ட்டிகோ வந்துட்டோம். போர்ட்டிகோ சைஸ் வந்து 11க்கு 16, அதாவது நல்ல லாங் சைஸாகவே இருக்குது. ஹெவி டியூட்டி டைல்ஸ் கொடுத்து அவ்வளவு பக்காவாக அந்த போர்ட்டிகோவை ரெடி பண்ணியிருக்காங்க. வால் டைல்ஸ்லாம் துருவா ரூஃபு வரையுமே 11.5 12 துருவாவே கொடுத்துருக்காங்க. பாருங்கள், நம்மளுக்கு கவர் பண்ணி காமிக்கிறேன். இந்த அக்சஸ் வழியாகவே உள்ள அங்கே போனோம்னா நம்மளுக்கு தண்ணி தொட்டி இருக்குது, மோட்ரு இருக்குது, அவுட்ரு பாத்ரூம் இருக்குங்க. பாருங்கள், அந்த மீட்ரு பாக்ஸ் தான் இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது. ஈபி காரெல்லாம் வரும்போதே நம்மளுக்கு அட்டையில் மீட்ரு எவ்வளோ ஒரு இருக்குது நோட் பண்ணி கொடுத்துருவாங்க. போர்ட்டிகோவிலையுமே பாருங்களேன், பால் சீலிங் இருக்குது, உட்டன் டைப்பில் கொடுத்து அதுக்கு ஒரு பேன் நல்லா போட்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி மெயின் டோர் வந்து கிழக்கு பார்த்து, அதாவது கிழக்கு பார்த்து தலைவாசல் வச்சு இந்த வீட்டை கட்டியிருக்காங்க. டபுள் டோர் போட்டிருக்காங்க. ஒரு டோர் பெருசு, ஒன்று வந்து சின்னதாக, அந்த மாதிரி அருமையாக இருக்குது. இப்போ நம்ம லிவிங் ஹால், மெயின் ஹால் வந்துட்டோம். ஹால் சைஸ் வந்து ஸ்கொயராக 16க்கு 16 என்ற சைஸுங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. பாருங்களேன், இது வந்து நம்ம போயிற ஏரியா. டக்குன்னு வந்த உடனே ஒரு சின்ன ஏரியா கொடுத்து அப்படியே அந்த சைடு ஹால் பாருங்கள். ஹால் வந்து 16க்கு 16. ஹாலில் வந்து எல்லா வசதியுமே இருக்குது. உங்களுக்கு டிவி யூனிட், பெரிய டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. சன்னல்லாம் பெரிய பெரிய சன்னல், நல்லா காற்றோட்டமாக இருக்குது. ஹாலில் இருந்தே அக்சஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் பெட்ரூமுக்கு போகலாம், செகண்ட் பெட்ரூமுக்கு போகலாம், கிச்சனுக்கு போகலாம், ஸ்டோர் ரூம் இருக்குது அதுக்கு போகலாம், அவுட்டர் பாத்ரூம் இருக்குது. அந்த மாதிரி பாருங்களேன், ஹாலில் இருந்தே அக்சஸ் எல்லா இடங்களுக்கும் இது பண்ணுற மாதிரி இதை நீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஹாலில் ஒரு பூசா ரூம் ஈஸ்ட் ஃபேஸிங், அதாவது கிழக்கு பார்த்து வச்சுருக்காங்க. அவ்வளவு பக்காவாக அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. அதாவது 100க்கு 100 வாஸ்து பிரகாரம் அந்த வீட்டை கட்டியிருக்காங்க. இந்த வீட்டை அவ்வளவு அருமையாக பார்த்து கட்டியிருக்காங்க. யாருக்காக இருந்தாலும் இந்த வீட்டை பார்த்த உடனே பிடிக்கும். அந்த மாதிரி தான் நான் வீட்டையும் நான் நல்லா ஷூட் பண்ணி இது பண்ணியிருக்கேன், போஸ்ட் பண்ணுறதுக்காக உங்களுக்காக. நம்மளுடைய எம்எம் ரியல்டர்ஸ் யூடியூப் சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆழ்ந்த பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதே நாம் போஸ்ட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். பாருங்களேன், எல்லாருமே நிறையா பேர் யூடியூப் பார்க்குறீங்க. இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. அதாவது பார்க்கக்கூடியவங்க, புதுசாக பார்க்கக்கூடியவங்க, இல்லை ரொம்ப நாளாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, நன்றி கலந்து. பார்த்தீங்களா, நம்ம ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து 16க்கு 10 என்ற சைஸில் இருக்குது. நல்ல லாங் சைஸ் இருக்குது. பெட்ரோல்லேயே எல்லா வசதியும் இருக்குங்க. வாட்ரூப் இருக்குது, செவி டேபிள் ஒன்று இருக்குது, நம்ம ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்குது, காற்றோட்டமான சன்னல், பெரிய பெரிய சன்னல், அத்தனை வசதியோடு இருக்குது. அட்டாச்சு பாத்ரூமு சூப்பராக இருக்குது. அதுலேயும் நல்லா ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. பாத்ரூம் டோர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிள் பாத்ரூம் டோர்லாம் பார்த்தீங்களா, அவ்வளோ அருமையான டோருங்க. இவ்வளோ உயர்ந்த டோரு, ஃப்ளெக்சிபிள் டோரு, அவ்வளோ சூப்பராக இருக்குது. அது வந்து பாருங்கள், அப்படியே வாரம் மறுபடியும் ஹாலுக்கு வாரம். ஹாலில் பாருங்கள் எல்லா வசதியுமே இருக்குங்க. நம்ம இப்போ வந்து கிச்சனை போய் பார்த்துக்கணும். கிச்சன் வித் டைனிங் நல்லா பெரிய லாங் சைஸாக இருக்குது. அதாவது 20க்கு 8ங்க. இதையே ஒரு வீடு தள்ளி போட்டிருக்காங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய லாங் சைஸாக இருக்குது. 20க்கு 8 அடி.
அதில் கிச்சன் டேபிள் வந்து மார்பிள் கிரேனைட்டால் அவ்வளோ சூப்பராக அதை பண்ணியிருக்காங்க. 2 அடி அகலம் டைப்பில். கீழே பாருங்கள், நம்மளுக்கு எல்லாமே வைக்கிற மாதிரி, பாத்திரம் வைக்கிற மாதிரி, தட்டு வைக்கிற மாதிரி, கரண்ட் வைக்கிற மாதிரி, ஆயில் வைக்கிற மாதிரி, ஆயில் ட்ரை எல்லா வசதியும் இருக்குது. அப்படியே நம்ம நின்றுக்கிட்டே சீரகம் பொங்கு கடுகு எடுக்கிற மாதிரி அது ஓரல் கேட்டுருக்கு. மேலே லாப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி அவ்வளோ சூப்பராக வச்சுருக்காங்க. நீங்கள் 1 வருஷம் 1 வருஷத்துக்குள்ள பொருள்களையே வச்சு எடுக்கிற அளவுக்கு வசதி இருக்குங்க. அதில் நல்ல அவ்வளோ சூப்பராக பக்காவாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு மாடுலர் கிச்சன். பாருங்கள், அப்படியே வாரம். இப்போ வந்து நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வந்துட்டான். செகண்ட் பெட்ரூம்லேயும் எல்லா வசதியுமே இருக்குங்க. அதுவும் 16x10 என்ற சைஸில் தான் இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து 5x5 என்ற சைஸில் இருக்குங்க. அவ்வளோ சூப்பராக இதை கன்செப்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், நம்ம செல்ஃபெல்லாம் அப்படியே நீட்டாக பண்ணியிருக்காங்க. காற்றோட்டமாக இருக்குது. எல்லா பெட்ரூமுக்கும் அவ்வளோ சூப்பராக பெரிய பெரிய விண்டோ கொடுத்து சேஃபாக வச்சுருக்காங்க. நல்லா ஸ்ட்ரைட்டாக இருக்குது, காற்றோட்டமாக இருக்குங்க. எல்லா ரூமுக்குமே ஃபேன் போட்டிருக்காங்க. பாருங்கள், மேலெல்லாம் கபோர்டு கவர் பண்ணி இந்த பாருங்கள் ரெஸ்ட் ரூம் ஃப்ளெக்சிபிலிட்டியோட பார்த்தீங்களா, அவ்வளோ சூப்பராக இருக்குது. டைல்ஸ் எல்லாம் நல்லா நீட்டாக ஒட்டியிருக்காங்க. விலை உயர்ந்த டைல்ஸு ஃபுல்லாகவே ஒட்டியிருக்காங்க ரூப் வரையும். நம்மளுக்கு இந்த சரவணம்பட்டிக்கு பக்கத்தில் நம்ம பாருங்களேன், நம்ம பாரக நகரில் வீடு வேணுமா, கணபதியில் வீடு வேணுமா, அம்மன் கோயில் ஸ்டாப்பில் வீடு வேணுமா, சரவணம்பட்டியில் வீடு வேணுமா, உங்களுக்கு எல்லா பகுதியிலையும் வீடு நிறையா இருக்குதுங்க. அதனால் நம்ம MM ரியல்டர் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போத்தே நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். பாருங்களேன், இந்த வீடெல்லாம் சூப்பரான வீடுங்க. இந்த மாதிரி வீடு வாங்க நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் வர நம்மளுக்கு இப்போ பேக் சைடு வந்துட்டா அந்த பாருங்கள், பின்னாடி உள்ள டோர் படி வந்தோம்னா தனி தொட்டி இருக்குது, போர் இருக்குது. எல்லா வெளியில் பாருங்கள் அவுட்ரு, அந்த பார்த்தீங்களா அவுட்ரு பாத்ரூம் ஒன்று இருக்குது. அவுட்ரு படி நீங்கள் இன்னொரு வீடு கூட எடுக்கலாம். இன்னொரு வீடு எடுத்திங்கன்னா 3 பெட்ரூம் பெரிய வீடாக போடலாம். எல்லா வசதியுமே இருக்குது. நம்ம மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டோம். மொட்டை மாடியில் இருந்துமே நான் காமிக்கிறேன் பாருங்கள், அந்த வீடுகளெல்லாம் சுற்றி உள்ள வீடுகளெல்லாம். அதனால் சொல்லுங்க, இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பார்த்த அனைத்து நல்ல இதயங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கமும். நம்ம MM ரியல்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நன்றி கலந்த வணக்கம். அடுத்தொரு நல்ல அருமையான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பார்த்தீங்களா எப்படி இருக்குது வீடு, ஜம்முன்னு இருக்குது. இந்த மாதிரி வீடை வாங்கிக்கிறதுக்கு நம்ம கான்டாக்ட் நம்பரில் வாங்க. தேங்க்யூ.